நேசமோ காசளவு, பாசமோ கடுகளவு. இங்க பேசுவோம், புரியுறாப்ல சொல்லு. ஆண்டி, அருந்ததி கௌதம் கிட்ட சொன்னது கௌதமி வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிச்சு. அது என்னன்னு பார்க்கணும். அதான் நான் உன்கிட்ட சொல்லிச்சு. ரெண்டு பேரும் ஒருத்தர் தொட்டுக்கிறது இல்லையா? தொடாதே சொல்லிச்சு ஃபர்ஸ்ட் நைட்ல. எல்லாம் சரியா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்போ இப்படி ஒரு குழப்பமா? கௌதம் இதை என்கிட்ட சொல்லவே இல்லையே. கியா ஆண்டி, இந்த மாதிரி விஷயம்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் சொல்லும். அதான் கௌதம் என் வீட்டுக்காரருக்கு சொல்லியிருக்கு. எதுவா வேணா இருக்கட்டும், பொண்டாட்டி புருஷனை பார்த்து இப்படி சொல்லலாமா? அவன் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். இப்ப என்ன செய்யறது? இன்டர்வல் விட்டுலாம். இன்டர்வெல்லையே கதை முடிஞ்சிட்டா எப்படி? ஆண்டி, இது ரியல் லைஃப் ஆச்சே, ஃபேஸ் பண்ணி ஆகணும். கியா கரே? கண்டுபிடிக்கிறேன், வா போலாம். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, டீடீடீ. நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே, டீடீடீ. அத்தை, நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க. சுசீலா மாதிரியே இருந்தது. நான் கூட அப்படிதான் வாயால மியூசிக் கொடுத்துட்டே பாடினாதான் எனக்கும் பாடின மாதிரி இருக்கும். தொடாதீங்க சொன்னா கேளுங்க. தொடாதீங்கன்னு சொல்றேன்ல. ஏந்திரிங்க, முதல்ல ஏந்திரிங்க. நான் சோப் போட்டு தோச்சு உணர்த்த மாட்டேனா? என்னடி தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்க? ஆமா, உங்களுக்கு ஏதாவது கவலை இருந்தா தானே. உனக்கு என்ன கவலைங்கிற? ஓஹோ, மருமகன் வந்தாச்சே, இனிமே நம்ம ஆட்சி செல்லுபடியாகாத அப்படின்னு தானே? அப்சல்யூட் மெஜாரிட்டியில் பல வருஷங்கள் ஆட்சி நடத்தினவளாச்சே, மருமகன் நுழைஞ்சதும் எங்க ஆட்சி கைமாறிடுமோன்னு கவலைப்படுற. இனிமே கூட்டணி தான், கூட்டணி ஆட்சி தான். குடும்பத்துல கொஞ்சமான பொறுப்பு இருந்தா அப்படி பாட்டு பாடுவீங்களா? என்னமோ குடும்பத்தையே நீ தான் தாங்குற மாதிரி. நிழலுக்காக வைக்க வண்டி அடியில் போகிற நாய்க்குட்டி நினச்சிக்குமா தான் தான் இந்த வண்டியை இழுத்துட்டு போகிறோன்னு. என்ன உதாரணம் இது? கல்யாணம் ஆன நம்ம பிள்ளையோட வாழ்க்கை எப்படி இருக்கு? அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை ஏதாவது இருக்கான்னு யோசிச்சு பார்த்தீங்களா? தேவையில்லாம நான் எதுக்குள்ள யோசிக்கணும்? தேவை இருந்தாலே யோசிக்க மாட்டீங்க. நீ கவலைப்படுற மாதிரி கௌதம் மறந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை? அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கா? என்ன தொடாத, என்ன தொடாத, அதான் பிரச்சனை. என்ன தொடாத, என்ன தொடாத. நடந்து முடிஞ்ச கல்யாணம் ஏதோ கனவு, அவ்வளவுதான். என்ன தொடாத. வெளியில பார்த்தா சாதாரணமா தான் இருக்காங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ போஞ்சுக்கிட்டே இருக்கு. கௌதம் அண்ணனுக்கு என்ன ஆச்சு? ஏமா அண்ணிய பார்த்து இப்படி கத்துறான்? இவன் தான் என்ன தொடாதேன்னு கத்துறானே தவிர பதிலுக்கு அந்த பொண்ணு ஒரு வார்த்தை பேசித்தா பாத்தியா? அண்ணா உன்கிட்ட கூட ஒண்ணுமே சொல்லலையாமா? நம்ம வீட்டு தகராறு நமக்கு தெரியல, வெளியாசாமி வழியா தான் நமக்கு தெரியுது. யாரு சொன்னது? ஆகாஷோட ஒய்ஃப் சப்னா சொன்னா. ஐயோ, யாரு? சப்னாவா? தமிழை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட ஏதாவது சொல்லிருக்க போறா. என்ன தொடாத, என்ன தொடாத. இதையே வார்த்தை சுத்தமா கரெக்டா சொல்றா அந்த சப்னா. ஒருத்தர் தொட்டுக்கிறது இல்ல, அதான் ப்ராப்ளம். பெரிய ப்ராப்ளம் ஆச்சேம்மா. நாளைக்கு அண்ணி கோயிலுக்கு போறப்ப அவங்க கூடவே போய் விசாரிக்கிறேனே. கல்யாணம் ஆகாத பொண்ணு, டெலிகேட் மேட்டர். இதை போய் நீ எப்படி பேசுவ? மகனா நீ பேசேண்டி. ரெண்டு பேர் ரூம்ல இருக்காங்களே, இப்போ போய் டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா? எல்லாம் பகல்ல பேசிக்கலாமா? ஆமா ஆமா, அங்க பகல் ராத்திரி ரெண்டுமே ஒன்னா தான் இருக்கு, அதான் பிரச்சனை. நான் மட்டும் போய் பேசுறேன், நீங்க யாரும் வந்து தலை நீட்டக்கூடாதங்க. வாங்க வாங்க. சாரி.
ராத்திரியில டிஸ்டர்ப் பண்றேன். அதில் ஒன்றும் இல்லை, நோ ப்ராப்ளம், சொல்லுங்க. என்னம்மா அது? அதுவா? நோ ப்ராப்ளம். உனக்கும் கௌதமுக்கும் ஏதாவது பிரச்சனையா? நோ ப்ராப்ளம். பீரோ பூரா தொடாதே தொடாதேன்னு எழுதி வச்சிருக்கு, நோ ப்ராப்ளம்ங்கிற. யார் எழுதினது? உங்கள் பிள்ளை தான். ஏன் அப்படி எழுதினா? அதுவா, அவருக்கு தமிழை டச் விட்டு போச்சா, அதான் டோன்ட் டச்ங்கிறத தமிழ் எழுதி பழகிட்டு இருக்காரு. அவனுக்கு என்ன ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? எனக்கா? நோ ப்ராப்ளம். உங்க 2 பேருக்கும் நடுப்புற ஏதாவது ப்ராப்ளமா? அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம். என்ன தொடாதேன்னு சொல்லியிருக்கேன்ல, சத்தியமா எங்க இந்த தொடக்கூடாது. குரல் கேக்குது? பாத்ரூம்ல இருக்கானா? சிரிச்சா என்னம்மா? அவர் இன்னும் வரவே இல்லை. ஆபீஸ்ல இருந்தா? வெளியே போனவர் இன்னும் வரவே இல்லை. பின்ன எங்க இருந்து குரல் வருது? அதுவா, அங்க இருக்கிற டேப் ரெக்கார்டர்ல இருந்ததா. என்ன தொடாதேன்னு சொல்லியிருக்கேன்ல, சத்தியமா Tape recorderல தொடக்கூடாது. என்ன ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம், அதான் ஒர்க் பண்ணதே. அவன் குரலை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கானா? என்னாச்சு அந்த ராஸ்கலுக்கு? அவருக்கு என் மேல பிரியம் ஜாஸ்தி. அவர் வெளியே போயிடுறப்போ நான் இங்க தனியா தானே இருக்கேன். திடீர்னு அவரோட குரலை கேட்கணும்னா என்ன பண்றது? அதுக்காக தான் இப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. என்ன தொடாதேன்னு சொல்லியிருக்கேன்ல, சத்தியமா தொடக்கூடாது. என்ன விட்டு விட்டு ரெக்கார்ட் பண்ணிருக்கு? நான் விட்டு விட்டு கேட்கணுமா, அப்பப்பா கேட்கணுமா, அதுக்காக தான் இப்படி விட்டு விட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு வாய்ஸை. இத பாருமா, உங்களுக்குள்ள ஏதோ மனஸ்தாபம் இருக்கு. என்ன உன் அம்மாவா நினைச்சுக்க. இந்த மனஸ்தாபம் இருக்கே, ஒரு சாக் பீஸ் இருக்குமா? அதான் ரூம் பூரா எழுதிட்டு பாக்கி வச்சிருக்காரு. இங்க வா சொல்றேன். இந்த கோட்டை எப்படி சின்னதாக்குறது? பண்ணலாமே. அழிச்செல்லாம் சின்னது பண்ணக்கூடாது, அழிக்காம சின்னது பண்ணணும். பக்கத்துல ஒரு பெரிய கோடு போட்டா இந்த கோடு சின்னதா போயிடுது இல்லையா? இது இருகோடுகள் தத்துவம். மனஸ்தாபம்னு ஒரு கோடு, மன்னிப்புன்னு அது பக்கத்துல ஒரு பெரிய கோடை போட்டா மனஸ்தாபம் சின்னதா போயிடுது இல்லையா? அடிக்கடி இந்த மனஸ்தாபங்கிற கோடு வந்துக்கிட்டே இருக்கும் தாம்பத்தியத்துல. அதுக்கு மன்னிப்புன்னு ஒரு கோடை போட்டுக்கிட்டே இருக்கணும், அதுதான் நல்ல தாம்பத்தியம். நீங்க இப்படிதான் கோடு போட்டுட்டு இருக்கீங்களா உங்க தாம்பத்தியத்துல? புத்திசாலித்தனத்துல ஒருத்தர் மிஞ்சற மாதிரி இருந்தா தானே இந்த கோடு விவகாரமே. அவர் என்னைக்குமே என்ன மிஞ்சினது இல்ல புத்திசாலித்தனத்துல. என்ன பண்றது சொல்லு? கொஞ்சம் பெண்கள் யூஸ் பண்ற கர்ச்சீஃப் மட்டும் ஏன் பாதி சைஸ்ல இருக்கு சொல்லு? ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே சைஸ் தானே மூக்கு, சொல்லு. சோ ஆண்ல பாதி தான் பெண். பட் அவ தானே பெட்டர் ஹாஃப்னு சொல்றாங்க. என்ன மடக்க கூடாது, நான் உன் மாமியார் இல்ல. மடக்க கூடாது. என்ன அவன் அடிக்கடி கோச்சுக்கிறானா? இத பாருமா, பெஸ்ட் ஹஸ்பண்ட்ஸ் ஆர் நெய்தர் பாட் நார் காட், தே ஆர் டாட். சொல்லி கொடு. நீங்க என்ன டீச்சரா இருந்தீங்களா? ஆமா, இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸா இருந்து ரிட்டையர் ஆனேன். அதுக்கு முன்னால நான் டீச்சர் தான். நீங்க சாக்பீஸ் பிடிச்சிருந்த ஸ்டைலே தெரிஞ்சது. டாபிக்க மாத்தாத. நல்ல தாம்பத்தியம்னா சண்டை இருக்கணும், மண்டை உடையப்படாது. ஊடல் இருக்கணும், சாடல் இருக்கக்கூடாது. ஊடல் இருக்கணும், கும்மாளம் இருக்கக்கூடாது. ஒத்துமை இருக்கணும், வேத்துமை இருக்கக்கூடாது. பம்ப வாங்கலாம், ஆனா தும்ப விடக்கூடாது. ரகசியம் இருக்கலாம், அது அவசியமா இருந்தா என்ன? எங்க அத்தை மாதிரியே பேசுறீங்களே அடுக்கு மொழியில. ஆமா, அவங்களுக்கு சினிமா பார்த்து பார்த்து இன்ஸ்பிரேஷன், அவங்க மேல எனக்கு அட்மிரேஷன். ஸோ அவங்கள பார்த்து எனக்கு இன்ஸ்பிரேஷன். நல்ல லைஃப்ங்கிறது ஒரு ஆஸ்பிரேஷன். கிடைச்சா வாழ்க்கை ஒரு குளோரிஃபிகேஷன், கிடைக்கலையா வாழ்க்கையே ஒரு குளரிஃபிகேஷன். வாழ்க்கை கிடைக்கதோ இல்லையோ, மருமகளுக்கு உங்களை மாதிரி நல்ல மாமியார் கிடைச்சா ஒரு பிரசன்டேஷன், கிடைக்கலையா பாஸ்பிரேஷன். அருந்ததி உட்கார சொல்றேன். 30 வருஷம் என்ன தொடக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டியாமே தாலி கட்டின புருஷன்கிட்ட. அது நிஜமா இருந்தா நியாயமா? அது உங்ககிட்ட வந்து சொல்லிட்டாரா? சரியான அம்மா புள்ள. அப்படி சொல்லலாமா நீ? நிஜமா ஒரு பொண்ணு அப்படி சொல்லுவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்பா, என் வயித்துல பாலை வாத்த. ஏன் அப்படி சொன்ன? கொஞ்சம் சீண்டி விட்டு ஒரு வாரம் டீஸ் பண்ணுவோமேன்னு அப்படி சொன்னேன். என்ன விளையாட்டு? கல்யாணத்துக்கு முன்னால
அவர் ஒரு தடவை மீட் பண்ணேன். ஏ இத பார், உன் கைப்பட்டு பொம்மை கருப்பாயிடுச்சு. கருப்பா நானு? டாய்ஸ் டாய்ஸ் கண்ணாடியில் பார்த்துட்டு இல்லையா? காக்கா கூட கொஞ்சம் வெளுப்பு தான் உன்னோட கம்பேர் பண்ணா. ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன். எதிர்பார்க்காம அவரே என் கணவரா வந்தப்போ டீஸ் பண்ணேன். இதான் நிஜம். என் புள்ளைய நிஜமா உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லு. பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்குவேனா அத்த? எனக்கு இந்த குடும்பமும் அவரும் தான் இனிமே எல்லாம். அந்த குழந்தைகிட்ட சொல்லுங்க, 30 வருஷம் விரதம் இருக்க நான் என்ன மரக்கட்டியா என்ன? மனுஷி தானே. திமிர் பிடிச்ச மருமகளோட என்ன பேச்சு? சமரசமா? வாடா இங்க, வாடா. தப்பு தப்புன்னு சொல்லி கணத்துல போட்டுக்க. ஏன் 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 எதுக்கு போட்டுக்க? லேடிஸ் ஃபர்ஸ்ட். நீ போட்டுக்கம்மா. ஓகே. எங்கடா நழுவ பாக்குற? நீ கணத்துல போட்டுக்க. இல்ல உன்னோட பேச மாட்டேன். 30 வருஷம் போட்டுக்க. உன் கையை கொடு. அந்த கை. ஐ லவ் யூ சொல்லு. எதுக்கு ஐ லவ் யூ? அதான் கல்யாணம் ஆயிடுச்சே. இனிமே எந்த விதமான தகராறும் வரக்கூடாது உங்களுக்கு. என்ன? சரி அத்தை. என்னடா? சாரி. ஏண்டா? நீங்க இங்கேருந்து போன இப்போ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் இது. வெக்கப்படாம போங்க. போயிட்டேன் போயிட்டேன் போயிட்டேன். சாரி 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 சாரி. It's all right. சாரி. It's all right. சாரி. It's all right. சாரி. It's all right. It's all right. It's all right. ஐயோ, என்ன? கண்ணாடியில போய் பாருங்க. வந்திருக்கிற பிரசன்ட்ஸ் எல்லாம் பரபரன்னு பிரிக்கணும்னு கை துருங்குது. வாங்க வாங்க எல்லாரும். எவ்வளவு நேரம் தான் காவல் காத்துக்கிட்டு இருக்கிறது? உங்க அப்பாவை கொஞ்சம் டீசெண்டா இருக்க சொல்லு. நம்ம அல்பத்தனம்லாம் அருந்ததிக்கு தெரிய வேண்டாம். அண்ணி வெளியே போயிருக்காங்க, வரத்துக்கு 1 மணி நேரமாவது ஆகும். அதுக்குள்ள பிரசன்டேஷன் எல்லாத்தையும் பங்கிட்டு பண்ணிடலாம். கேஷா வந்த கவர்ஸ் எல்லாம் யார்கிட்ட இருக்கு? அப்பா கிட்ட இல்லையே. இல்லம்மா, அதெல்லாம் சீரியல் நம்பர் போட்டு ஒரு நோட் புக்ல எழுதி வச்சாச்சு. அப்பால கையாட பண்ண முடியாது. எவ்வளவு கவர் வந்துச்சு? வாங்கி வாங்கி கொடுத்தேன், ஒன்னையுமே காணோம். எங்கடி போச்சு எல்லாம்? எங்கேயும் போயிடல, பத்திரமா வச்சிட்டு இருக்கேன். அவருக்கு இந்த கவர்லயே நோட்டம். ராஜா, எங்கடா போயிட்ட? ஒரு நோட் புக்கும் பென்சில் எடுத்துட்டு வா. ரெடிப்பா. எவ்வளவு பிரிச்சீங்க? இப்போ 4-5 தான். எல்லாம் பெருசு பெருசா இருக்கு, பேக்கெட்லயே போட்டுக்க முடியாது. அவசரம் கொடுக்க நான் தான் பிரிக்க வேண்டாம் சொன்னேன்ல. யார் யார் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரிய வேண்டாம்? ராஜா, பிரிக்க ஒண்ணு விடாம விவரமா எழுதிக்க. யார் கொடுத்துருக்கா, என்ன கொடுத்துருக்கான்னுட்டு. நாளைக்கு அவங்க வீட்டுல கல்யாணம் ஏதாவதுன்னா அவங்க கொடுத்த பிரசன்டேஷனுக்கு அதிகமா கொடுத்து நம்ம ஏமாளி ஆயிடக்கூடாதுல்ல. எழுதிக்கடா. நீங்க தொட வேண்டாம், வைங்க. நான் பிரிக்கிறேன். நீ பிச்சு பிச்சு பேப்பரை என்கிட்ட கொடு, நான் அந்த பக்கம் போடுறேன். நீங்க அதுக்கு தான் லாயக். பிள்ளையார் நீங்க பிரிச்சிருந்தா வெடிகுண்டு வரும். ஓபன் பண்ண முதல் கிஃப்டே பிள்ளையார். சென்டிமெண்டா ஓகே. யார் கொடுத்துருக்காங்க? கணேசன் ஃபேமிலி. எழுதிக்க. கணேசன் ஃபேமிலி வெடிகுண்டு. சாண்டில்வுட் பிள்ளையார். ஒழுங்கா எழுது. அம்மா, செல்லக்கண்ணு 501 ரூபா கொடுத்துருக்காரு. இங்கே பாப்போம். ஏதோ ஒரு சின்ன கம்பெனில பியூன் அந்த செல்லக்கண்ணு 501 ரூபாய் கொடுத்துருக்காரு. அவர் பொண்ணு பெரியவானதுக்கு நம்ம வெறும் 21 ரூபா தான் கொடுத்தோம். 11 ரூபாய் போதும்னு சொன்னார் உங்க அப்பா. அல்பம் அல்பம். அம்மா, இதோ இன்னொரு பிள்ளையார். என்ன நிறைய பிள்ளையார் சிலையா வரும் போல இருக்கே. வந்துட்டு போட்டுமே. மற்றவங்க வீட்டு கல்யாணத்துக்கு நாம போகும்போது புதுசா எதுவுமே வாங்க வேணாம். இதே பிள்ளையார தள்ளி விட்டா போச்சு. பிள்ளையார போய் தள்ளி விடலாம்னு சொல்றாரு பாரு. பேச தெரியுதா உங்க அப்பாக்கு?
அம்மா அம்மா அப்பா சொல்றது சரிதான். இந்த புள்ளையார அவங்களுக்கே வேற யாரோ கொடுத்துருக்காங்க, நமக்கு தள்ளி விட்டுருக்காங்க. கவர் தான் பெருசு, ஆனா உள்ள 15 ரூபா, அதுவும் அறுத பழசு. யாரு யாரு? அதான் அந்த மெடிக்கல் ஷாப் ராஜமாணிக்கம். அவன் பொண்ணு கல்யாணத்துக்கு இங்கேருந்து டாக்ஸி வச்சுக்கிட்டு வண்ணாரப்பேட்டை போனோம். மொய் எழுதியிருக்கான் பாரு, 15 ரூபாய். பரதேசி போய் மோகனா, வெறும் புக் மாதிரி இருக்கு. நான் பிரிச்சு பார்க்குறேனே. புக்கு தான் மணிக்கிட்டேன். ராஸ்கல், இவனுக்கு என்னவெல்லாம் செஞ்சுருக்கேன். வெறும் புக்கை பிரசன்ட் பண்ணியிருக்கா பாரு இவனு. கண்ணதாசனோட அர்த்தமுள்ள இந்து மதம், கற்பூர வாசனை உங்களுக்கு எங்க தெரிய போகுது? அப்போ நான் கழுதேங்கிறேன். ஐ, இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஏன் மோகனா, இதை நான் என் ரைட்டிங் டேபிளில் வச்சுக்கிறேனே. ஏதோ பெருசா கதையும் கவிதையுமா எழுதி பொழந்து கட்டுற மாதிரி ரைட்டிங் டேபிள் இவருக்கு. வெறும் வண்ணாங்கணக்கு எழுதுறவருக்கு. ரைட்டிங் டேபிள் வச்சிருக்கிறவன்லாம் ரைட்டராக இருக்கணுமா? ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் ஒரு ரைட்டர் இருக்கான். மெய்யா தான் கேட்குறேன், மொய் எழுதின கவர்லாம் கண்ணிலே காட்ட மாட்டீங்களா? அதான் அவ பார்த்துட்டு இருக்காளே, அவ தான் அதுக்கு இன்சார்ஜ். ஏன் நான் இன்சார்ஜாக இருந்தால் ஆகாதாமா? பாலுக்கு காவல் பூனையை வைக்க முடியுமா? அது 68 கவர் வந்தது. 68 கவர் கௌதம் வாங்கி வாங்கி என்கிட்ட கொடுத்தான். நான் வாங்கி வாங்கி ரமணிகிட்ட கொடுத்தேன். அதில் ஒரே ஒரு கவர் எல்லோ கலர், நல்லா வந்து அது தடியா குண்டா கனமா நல்லா இருந்தது. அது அது ஒன்றே ஒன்று பிடிக்கக்கூடாதா? நான் சரி போங்க ரமணி, அது அவர்கிட்ட கொடு, அவர் மட்டும் அதை பிரிக்கட்டும். ரமணி, இந்த கவர் தான், அந்த கவர் தான். ஒரு நிமிஷம் இருக்க, பேர் எழுதி தரேன். என்னப்பா அது, பேரையே காணோம். பிளாக் மணி கேஷாக இருக்கும். திருப்பதி உண்டியில் போகிற மாதிரி யாருக்கு தெரிய வேண்டாம்னு அப்படியே கொடுத்துருப்பாங்க. ₹500 நோட்டாக இருந்தால் குறைஞ்சி 10 நோட்டு இருக்கும் இந்த வெயிட்டுக்கு. பிரிங்க பிரிங்க. சந்திரபாபு, எங்கிட்டேந்து வாங்கின கைமாத்து பணத்தை எப்போ திருப்பி கொடுப்ப? நிறைய பேர் மொய் எழுதியிருப்பாங்களே, அந்த பணத்திலேந்தாவது என் பணத்தை திருப்பி கொடுத்துருப்பா. நீலமேகம். யார் இந்த நீலமேகம்? அது